தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த ஆசிரியருக்கு அஞ்சலி செலுத்திய மாணவிகள் கதறி அழுத காட்சி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தென்னவன் இணைகிறார். வணக்கம் தென்னவன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுதே மயங்கி விழுந்த இறந்த சம்பவம் பரபரப்பை மற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அச்சம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் செல்லத்துறை, வயது 57. இவர் பட்டுக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சமூக அறிவியல் பாடம் நடத்தும் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று மாலை 3:30 மணி அளவில் பள்ளியில் உள்ள வகுப்பறையில் மாணவிகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தவர் திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ளவர்கள் அவரை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்து சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் அவர் இறந்து விட்டதாக தகவலை தெரிவித்தார். இது குறித்து அவருடைய மகன் ராகேஷ் பட்டுக்கோட்டை நகர போலீசில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் பள்ளி வளாகத்தில் பள்ளி வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் திடீரென மயங்கி விழுந்து இறந்த சம்பவம் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களிடம் மிகுந்த அதிர்ச்சி மற்றும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடலை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உடல் ஆய்வு செய்து வெளியில் வந்த பொழுது அவரிடம் பயின்ற மாணவிகள், உடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவரது உடலை பார்த்து மாணவிகள் கதறி அழுதது மிகவும் சோகத்திற்கு உள்ளாகியது. பின்னர் அவரது உடல் சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி தென்னவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.